அடுத்து ரெஃப்யூசிங் டு சைன் எ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை செய்ய மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டேங்க. A public servant is legally competent to require a person to sign a statement made by such person. He requires a person to sign a statement made by him. Sign a statement made by him. He refuses to sign any statement made by him. இவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு, ஆனால் அதில் கையெழுத்து போட மாட்டேங்கார். லீகலி காம்பிட்டன்ட் ரிக்வயர் எ பர்சன் டு சைன் எ ஸ்டேட்மெண்ட். லீகலாக அவருக்கு கேட்கலாம், அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அப்படி உரிமை இல்லாமல் இருக்கையில் அவர் கேட்டால் போட முடியாது. எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவர் கொடுக்க ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போடுன்னு கேட்டு அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் இந்த செக்ஷனில் கொண்டு வரலாம். இப்போ போலீஸுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் எடுக்காங்க. போலீஸுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுல இவர் சொன்ன விஷயத்தை எழுதிக்கிட்டுதாங்க. அங்கே இவர் கையெழுத்து போடணும்னு இல்லை. அதில் போலீஸ்கார் எழுதிட்டு நீ இதில் கீழே கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னால் வேண்டாம். ஜட்ஜு முன்னால் எவிடன்ஸ் கொடுக்கான், அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்காங்க, நீ இதில் கையெழுத்து போடுங்காங்க, இவன் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே 3 வருஷம் தண்டனை. இனி 181, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஓத் ஆர் அஃபர்மேஷன் டு பப்ளிக் சர்வெண்ட் ஆர் பர்சன் ஆத்தரைஸ்ட் டு அட்மினிஸ்டர் an oath or affirmation. Legally bound by an oath or affirmation to state the truth on any subject. முந்தினதில் சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லுவோம். இங்கே ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணி இல்லாட்ட ஒரு அஃபிடவிட்டில் ஒரு உண்மையை சொல்லணும். ஆனால் அவன் என்ன செய்தாங்க, ஒரு தவறான தகவலை சொல்லுவாங்க. A person is legally bound by an oath or affirmation to state the truth on any subject to any public servant or person authorized by law to administer such oath or affirmation. அப்படி ஒன்று கேட்கறதுக்கு உரிமையுள்ள ஒரு ஆள் கேட்கும்போது he makes a statement to such public servant or other touching on that subject. எந்த விஷயத்தை பற்றி கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கோ அந்த விஷயத்தை பற்றி கேட்கறதுக்கு, எந்த விஷயத்தை பற்றி அவர் ஒரு சத்தியப்பிரமாணம் செய்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லுதாங்களோ அந்த விஷயத்தில் இவர் சொல்லுதாரு. he makes such a statement touching that subject, but such statement is false which he knows or believes it to be false. அவனுக்கு தெரியுது இது உண்மை இல்லை அப்படின்னு, இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுதாங்க அப்படின்னா 3 வருஷம் தண்டனை அப்படின்னு. இனி 182, false information with intention to cause a public servant to use his lawful power to injury of another. இவன் சொல்லக்கூடிய விஷயம் தப்பான விஷயத்தை வச்சு வேற ஒருவனுக்கு ஒரு சொத்துக்கோ அவனுக்கோ ஏதாவது கஷ்டம் வர மாதிரி செய்யக்கூடிய விஷயம். cause a public servant use his lawful power to the injury of another person. A person gives to any public servant any information which he knows or believes it to be false. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை ஒரு விஷயத்தை சொல்லுதாரு, ஒரு விஷயத்தை சொல்லும்போது he knows it to be false. அவரோட இன்டென்ஷன் to cause or with the knowledge likely to cause a public servant do something, அது காரணமாக வேற ஒருத்தனுக்கு தவறு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுதார். ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இதுக்கு போகிறப்போம். A falsely informs police that he has been assaulted or robbed by neighborhood of a particular village. பக்கத்தில் என்ன திருடுக்கு போயிட்டாங்க, இந்த பக்கத்து ஊருக்காரன் என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரன் என்ன செய்வான், பக்கத்து ஊரில் போய் அவ்வளோ பேரையும் விசாரிப்பான், 4 பேரை கூப்பிட்டு அடிப்பாங்க. அப்போ இவனுடைய இன்டென்ஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது என்ன, எதுக்காக, அடுத்த ஊருக்காரனை கஷ்டப்படுத்தணும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டில் திருடிட்டான்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், பக்கத்து வீட்டுக்காரனை போலீஸ்காரன் கூப்பிட்டு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பாங்க, நீ திருடுனியான்னு கேட்பாங்க. அப்போ அவனுக்கு கஷ்டம் வருங்கிறதுக்காக கொடுக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா,
A person gives any public servant any information which he knows believes to be false. தவறுதலான ஒரு செய்தியை பப்ளிக் சர்வன்ட் கையில் கொடுக்காங்க. அதில் என்ன கண்டிஷன்? அங்கே ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். He does so with the intention to cause or knowledge. Intention or knowledge, என்ன knowledge? Such a public servant to do or omit to do anything. அது உண்மையான செய்தியை கொடுத்திருந்தால் அந்த பப்ளிக் சர்வெண்ட் அந்த செயலை செய்திருக்க மாட்டார், அல்லது அந்த செயலை செய்யாமல் இருக்க மாட்டார். இப்போ உண்மையானது என்ன? திருடே நடக்கலை, நம்ம தவறான தகவல் பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டிலிருந்து இந்த பானையை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையான தகவல் இல்லை, தவறான தகவல். தவறான தகவல் இன்டென்ஷன் என்ன? போலீஸ்காரங்க டு காஸ் இன்ஜுரி டு த அதர் பர்சன். போலீஸ்காரங்க அல்லது பப்ளிக் சர்வன்ட் டு டூ சம்திங் ஆர் ஒமிட் சம்திங் பிகாஸ் ஆஃப் தி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். தவறான தகவல் கொடுத்ததற்கு காரணமாக ஒரு பப்ளிக் சர்வன்ட் ஒரு செயலை செய்வார், அல்லது ஒரு பப்ளிக் சர்வன்ட் ஒரு செயலை செய்யாமல் இருப்பார். இப்படி ஒரு இன்டென்ஷன் அல்லது நாலேஜ் ஆஸ் லைக்லி டு காஸ், இப்படி ஒரு காரணமாக இது ஒரு செயல் நடக்கக்கூடும்னு இருந்திருக்கணும் அப்படின்னு. அல்லது லாஃபுல் பவர் ஆஃப் சச் பர்சன் டு இன்ஜுரி ஆர் அனாயன்ஸ் ஆஃப் தி பர்சன். அடுத்தவனுக்கு இன்ஜுரி நடக்கும், இல்லாட்ட அடுத்தவனுக்கு ஒரு தொந்தரவு. பக்கத்து வீட்டுக்காரன் திருடுனான்னு சொன்னால் அவனுக்கு கூப்பிட்டு அடித்தாங்கன்னா இன்ஜுரி, இல்லை அடிக்கலை நீ வா எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் வா உட்காரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க, அனாயன்ஸ் டு எனி பர்சன். இப்படி இருந்தால் இந்த செக்ஷனுக்குள்ளே வரும். தவறான செயல்பூரம் மூன்றாவதற்கு ஒரு காயமோ ஒரு தொந்தரவோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மூலமாக வர வைக்கிது. இந்த இவரோட தவறான தகவல் இல்லைன்னா அந்த பப்ளிக் சர்வெண்ட் அந்த செயலை செய்திருக்க மாட்டார். இந்த தவறான தகவல் இவர் கொடுக்கறதுனால தான் அங்கே செயல் நடக்குன்னு இவருக்கு வித் இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் இருந்ததுன்னா அப்படி உதாரணம் ஃபால்ஸ்லி இன்ஃபார்ம்ஸ் எ போலீஸ்மேன் தட் ஹி ஹஸ் பீன் அசால்ட்டட் ஆர் ராப்டு இன் த நெய்பர்ஹுட் ஆஃப் எ பர்டிகுலர் வில்லேஜ். ஒரு வில்லேஜ் பேரை சொன்னால் வில்லேஜில் பூரா விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு. இப்படி ஒரு தவறான தகவலை கொடுத்து இப்படி ஒரு செயல் நடந்திருந்தால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குது vested only with the public servant concerned or some other person to whom he is administratively subordinate. இப்போ ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தவறான தகவல் கொடுத்தா இந்த செக்ஷனுக்கு கீழே நீங்கள் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னா அந்த கன்சர்ன்டு போலீஸு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் யாரோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சம்படி டு ஹூம் ஹீ இஸ் சபார்டினேட், அவருக்கு மேலதிகாரி. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அப்படின்னா அதுக்கு மேலே டிஎஸ்பி இருக்கார், அவர் கொடுக்கணும். அப்படிங்கிறத சொல்லக்கூடியது 195 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். பப்ளிக் சர்வன்ட் கன்சர்ன்ட் ஆர் சம் அதர் பர்சன் கன்சர்ன்ட் டு ஹூம் ஹீ இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி சபார்டினேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லக்கூடியது லாய்டு ஜூட் மணக்காடு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னா ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, கேரளா ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. இதை சொல்லணுன்னா நீ எல்லோரும் கொடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட் கொடுக்குது அந்த கன்சர்ன்டு பர்சன் அல்லது அவரோட ஆஃபீஸர். ரெசிஸ்டன்ஸ் டு த டேக்கிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் எ பப்ளிக் சர்வெண்ட். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட லாஃபுல் அத்தாரிட்டி அதிலிருந்து தடுக்க. A person offers any resistance to the taking of any property by the lawful authority of any public servant. He knows or having reason to believe that such person is a public servant. அவர் பப்ளிக் சர்வெண்ட்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அவர் வேலையை செய்ய விடலை அப்படின்னா தண்டனை. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்க்ரோச்மெண்ட்டு எடுக்க வராங்க, இவன் குறுக்கணிக்காங்க, தடுக்க, அதை இந்த செக்ஷனில் கொண்டு வரணும். ஆஃபர்ஸ் எனி ரெசிஸ்டன்ஸ் டு த டேக்கிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை லாஃபுல் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி உள்ள போலீஸ் ஆஃபீஸரோ அல்ல அத்தாரிட்டி விட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் எடுக்க வராங்க, இவங்க தடுக்காங்க. ஹீ நோஸ் ஆர் ஹேவிங் ரீசன் டு பிலீவ் தட் சச் பர்சன் இஸ் எ பப்ளிக் சர்வெண்ட். அவர் பப்ளிக் சர்வெண்ட்டு லாஃபுல் அத்தாரிட்டியோடு வந்திருக்காருன்னு தெரிஞ்சே தடுத்தாங்கன்னா 6 மாதம் அல்லது 1000 ரூபா.
அப்ஸ்ட்ரக்டிங் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃபர்ட் ஃபார் சேல் பை அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். அது எடுக்கதை தடுக்குது, இப்போ விற்கதை தடுக்குது. A person intentionally obstructs any sale of property offered for sale by the lawful authority of any public servant. ஒன்றா இடத்த அக்வயர் பண்ணியிருக்காங்க, அக்வயர் பண்ண இடத்த விற்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க்கேஜ் பண்ணியிருக்காரு, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், அவர் ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டார், டிகிரி வாங்கிட்டார், கோர்ட் வழியாக சேல் நடக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் என்ன செய்வார், அந்த இடத்த விற்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வாரோ அது செய்வார். அங்கே வரும்போது அவரை இந்த செக்ஷனுக்கு கீழே நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு கொண்டு வரலாம். அப்ஸ்ட்ரக்ட்ஸ் எனி சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃபர்ட் ஃபார் சேல் பை த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் எனி பப்ளிக் சர்வெண்ட். கோர்ட் ஆர்டர் கொடுக்காங்க இதை வித்துருன்னு. இல்லை ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டி, கம்பெனியிலேருந்து லிக்விடேஷன் போயிட்டு அந்த அவங்க ரெசல்யூஷன் பர்சனல் விற்காங்க. அப்போ அவங்களும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ தடுக்க, அதனால் உனக்கு 1 மாதம் தண்டனை அல்லது 500 ரூபா தண்டனை அப்படின்னு. இனி அடுத்த செக்ஷன், இந்த சேலில் அடுத்த ஒன்று, இல்லீகல் பர்ச்சேஸ் ஆர் பிட் ஃபார் ப்ராப்பர்ட்டி ஆஃபர்ட் ஃபார் சேல் பை அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். முந்தினது தடுத்தான், இது என்னன்னா இல்லீகல் பர்ச்சேஸ். Property is held by the lawful authority. Sale of property is held by the lawful authority of the public servant. ஒரு பப்ளிக் சர்வெண்டோட அத்தாரிட்டியில் ஒரு சேல் நடக்கு. அதில் இவர் என்ன செய்தார், a person purchases or bids for any property on account of any other person. இவருக்காக இல்லை, இன்னொரு ஆளுக்காக இவர் வாங்குதார். He knows that person is under legal incapacity to purchase that property. It may be for that person or any other person on his behalf. The person bids not intending to perform the obligation under which he lays himself in such bidding. சில ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாதுன்னு இன்கப்பாசிட்டி, லீகல் இன்கப்பாசிட்டி இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டை விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் வரிசையில்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட முடியாது. அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட வக்கீல் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிட்டுதான்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. சட்டத்தால் அவர்களுக்கு ஒரு லீகல் இன்கப்பாசிட்டி, நீ இந்த இடத்த வாங்கக்கூடாது அப்படின்னு. வேறு சில சட்டங்கள்லையும் இருக்கும். ஒருத்தன்ட்ட இருந்து அக்வயர் பண்ணாங்கன்னா யார்கிட்ட இருந்து அக்வயர் பண்ணானோ அவன் பிட் பண்ண முடியாது. அந்த சட்டங்கள்லாம் சொல்லியிருக்கான். அப்போ ஒவ்வொரு சட்டங்கள்லையும் சொல்லியிருப்பாங்க இப்படி லீகலாக இன்கப்பாசிட்டி. இப்போ அப்படியே வாங்க முடியாதுன்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்த வாங்கிட்டாங்கன்னா அப்படி அவரே திரும்ப அந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் இருக்குன்னா வேற ஒரு பினாமியாக வேற ஒருத்தன் போய் அதை வாங்குது. அவன் வாங்குது அவனுக்காக, இல்லாட்டா அந்த யார் இன்கப்பாசிட்டி இருக்கோ அவன் மகனுக்காக அப்படியா வாங்கலாம். அப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு தடை. லாஃபுல் அத்தாரிட்டியோட ஒருத்தர் விற்காரு, இவர் போய் அந்த பர்ச்சேஸ் பண்ணுதார் அல்லது ஏலத்தில் கலந்துக்கிடுதார். யாருக்காக என்றால் வேற ஒருவர் சட்டத்தின்படி நீ வாங்கக்கூடாது, நீ ஏலத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்பவருக்காக அல்லது அவருடைய உறவினருக்காக அல்ல அவருக்காக வேற யாரும். இப்படி ஏலத்தில் கலந்துக்கிடுதவனுக்கு, வேற இன்கப்பாசிட்டி உள்ள ஒருவருக்காக கலந்துக்கிடுதவருக்கு இந்த ஏலத்தில் நம்ம கலந்துக்கிட்டால் அதனுடைய ஆப்ளிகேஷனை நான் நிறைவேற்றுவேன்னு அவனுக்கு எண்ணம் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி 5 கோடி ப்ராப்பர்ட்டி விற்காங்க, இவன் மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இவன் போய் ஏலத்தில் கலந்துக்கிட்டான். இவன் ஏலத்தில் கலந்துக்கிட்டது வேற ஒரு ஆளுக்காக, அவர் லீகல் இன்கப்பாசிட்டி இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ஹீ ஹேஸ் நோ இன்டென்ஷன் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ஆப்ளிகேஷன். 5 கோடி ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு கொண்ட துட்டு இல்லை, இவன் இன்கப்பாசிட்டி வேற ஒரு ஆளுக்காக வாங்குதான் அப்படின்னு. இவன் பிட் பண்ணதவன் அவனுக்கு நாட் டு ஹாவ் த இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங் த ஆப்ளிகேஷன். இது 1 மாதமும் 200 ரூபாயும் தண்டனை. மே எக்ஸ்டெண்ட் டு 1 month ஆர் வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 200 rupees. அடுத்து செக்ஷன் 186, அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் பப்ளிக் ஃபங்க்ஷன். ஒருத்தர் அவர் வேலை செய்ததை தடுக்குது.
A person voluntarily obstructs any public servant in discharge of his public function. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கேட்காரு, லைசன்ஸை கொண்டா இதை கொண்டாடுன்னு. அவரை தடுக்காங்க, அதெல்லாம் முடியாது, தடுக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு சொன்னி, அப்போ வாலண்டர்லி அப்ஸ்ட்ரக்ட்ஸ். இங்கே ஒன்று வாலண்டர்லி அப்ஸ்ட்ரக்ட்ஸ். இவன் வாலண்டரியாக அங்கே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய வேலையை செய்ததை இவர் தடுக்கணும். ஒரு சர்வேயர் வராரு, கவர்மெண்ட் ஆர்டர், அந்த இடத்த அளந்து எது என்கரேஜ்மெண்ட் எது வெளியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க அவரை தடுத்துட்டாங்க. அவர் வேலையை செய்ய விடலை. அப்ஸ்ட்ரக்ட்ஸ் எனி பப்ளிக் சர்வெண்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் பப்ளிக் ஃபங்க்ஷன். அதுக்கு 3 மாதம் ஆர் வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 500 rupees. இங்கே இந்த ஒரு கேஸ் அலகாபாத் ஹைகோர்ட்டு புட்கி வெர்சஸ் ஸ்டேட், PHUDKI வெர்சஸ் ஸ்டேட் 1955ல் வாலண்டர்லி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பப்ளிக் சர்வெண்ட்டு obstruction connotes some positive act which would deter that man obstructed from carrying out his intention. ஏதோ ஒரு செயல் அங்கே இவர் செய்திருக்கணும், பாசிட்டிவ் ஆக்ட். சும்மா நின்னாங்கன்னா ஒன்றும் இல்லை, உட்காந்துருந்த இடத்துல நீங்களாம் போங்கப்பா, நீங்களாம் என்ன வேலை செய்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், வாலண்டரி அப்ஸ்ட்ரக்ஷன். வாலண்டரி அப்ஸ்ட்ரக்ஷன்னா தேர் மஸ்ட் பி சம் பாசிட்டிவ் ஆக்ட். அடுத்தது ஒமிஷன் டு அசிஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் when bound by law to give assistance. சட்டத்தால் உதவி செய்யணும்னு உனக்கு ஒரு உத்தரவு போடும்போது அதை நீங்கள் செய்யணும். A person is bound by law to render or furnish assistance to any public servant in the execution of his public duty. பப்ளிக் டியூட்டியில் அவர் இருக்கும்போது அவர் கேட்டுக்கொண்டால் உதவி செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இன்டென்ஷனல் அது செய்யாமல் விட்டீங்கன்னா அங்கே தப்பு. உதாரணம், ஒரு தேடப்படும் குற்றவாளியாக ஒரு போலீஸ்கார் பிடிக்கார், அப்போ ஒருத்தனை நீயும் சேர்ந்து கூட பிடிப்பான், அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், இல்லை ஓடுதவனை பிடிங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை மேஜிஸ்ட்ரேட் இருக்கார், இவனை அரெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு ஆர்டர் போட்டாருன்னா, அப்போ நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். ஹீ இஸ் பவுண்ட் டு ரெண்டர் அசிஸ்டன்ஸ். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சில விஷயங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களோட டியூட்டி, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. இந்தியன் பீனல் கோடில் செய்தாங்க, வேணுமானா பக்கத்தில் இருக்கவங்க உதவியை கேட்டுக்கோணும். அப்படி சட்டத்தால் சில அத்தாரிட்டி கொடுக்கும்போது எ பர்சன் இஸ் பவுண்ட் பை லா. அப்போ போலீஸு இல்லை வேற ஒருத்தர் வந்திருக்காரு, தேடுதாங்க, ஆளு கிடச்சிட்டாங்க, அப்போ என்ன செய்யணும்? இவனே அதை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன்னு கொடுத்துருக்கு. அப்படி இல்லாமல் வேறு சில சமயங்களில் கலவரத்தை அடக்க முடியலையா, பக்கத்தில் உள்ளவங்கள உதவியை போலீஸ்காரங்க கேட்கலாம், அங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படி உதவி கேட்கும்போது when a person is bound by law to render or furnish assistance, உதவி கொடுக்கணும்னு இருக்கும்போது அப்படி உதவி கொடுக்காமல் இருந்ததுன்னா 1 மாதம் தண்டனை அப்படின்னு. இதில் பனிஷ்மெண்ட்டில் 2வது பிரிவு, a person is bound by law to furnish assistance in execution of public duty. அதில் such is demanded அப்படின்னு சொல்லி executing lawfully issued court of justice a process preventing commission of an offense, apprehending a person charged or guilty of offense. இப்படியா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் தண்டனை கூட 6 மாதம் தண்டனை. என்னெல்லாம்? எக்ஸிக்யூட்டிங் எ ப்ராசஸ் லாஃபுல்லி இஷ்யூட் பை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரு சம்மன் இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணலாம், அல்லது இப்போ ஒரு வாரண்ட் இருக்குது, இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், இது எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வாரண்ட் வச்சுருக்கேன், வீட்டுக்கு வந்தான்னா என்ன ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு அசிஸ்டன்ஸ் கேட்காங்க. ப்ரிவெண்டிங் த கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஆர் சப்ரெஸிங் ரயட். தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வராங்க போலீஸ்காரர், அவர் ஒரு ஆளால் தள்ளி விட முடியலை, 2 பேரையும் கூட கூப்பிட்டு, நீங்கள்லாம் கொஞ்சம் பிடிச்சவனை ஓரமாக ஒதுக்குங்க, 3 பேர் ரோட்டில் கடந்து சண்டை போடாமல் போச்சொல்லு அப்படின்னு சொல்லுதார். அது ஹெல்ப்பு. ப்ரிவெண்டிங் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ், அஃப்ரே, சப்ரெஸிங் ரயட், அன்லாஃபுல் அசம்பிளியில் 4 பேர் கூடி நிற்க, இவங்கெல்லாம் விரட்டணும், கூட வாங்க அப்படின்னு கேட்காங்க,
apprehending a person of guilty of an offense or escaped from lawful custody. ஜெயிலிருந்து தப்பிச்சு போனவனை தேடிக்கிட்டு இருக்கான்னா உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதை செய்யலைன்னா 6 மாத தண்டனை. அப்போ சாதாரண ஒரு விஷயமும் கொஞ்சம் சீரியஸான விஷயங்களுக்கு கொஞ்சம் சீரியஸமாக சொல்லுவோம். டிசபிடியன்ஸ் டு ஆர்டர் டியூபிலி ப்ரமல்கேட்டட் பை பப்ளிக் சர்வெண்ட். ஒரு உத்தரவு செய்த உத்தரவுக்கு நீ அகெயின்ஸ்டாக இருக்க. An order is promulgated by a public servant lawfully empowered. சட்டத்தால் அதிகாரம் பெற்ற ஒருத்தர் அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவுக்கு நீ அகெயின்ஸ்டாக இருக்க. A lawfully promulgated by a public servant, such order a person is directed to abstain from certain act or to take certain order with certain property in his possession or under his management. அவனுடைய சொத்து சம்பந்தமாக ஒரு உத்தரவு நீ இதை செய்யாதான்னு இருக்குது, அல்லது இந்த சொத்து சம்பந்தமாக இதை செய்யுன்னு இருக்குது. சச் பர்சன் டிஸ்ஒபேஸ் சச் ஆர்டர். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பார்க்கும்போது அங்கே பப்ளிக் நியூசன்ஸ்னு வருது. பப்ளிக் நியூசன்ஸில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாக நடுவர் ஒரு உத்தரவு போடலாம், நீ இதை செய்ய இதை செய்யாதான்னு. உதாரணம், ரோட் சைடில் ஒரு கிணறு இருக்குது, கிணறுக்கு சைடு வால் இல்லை ஒரு குழி இருக்குது, அதை இந்த கிணறுக்கு சைடு வால் இல்லை, பிள்ளைகள் எந்த பக்கம் போனால் இல்லை ஏதாவது திரும்பி வந்தால் கிணத்துக்குள்ளே விழுந்துருவாங்க, நீ சைடு வால் போடு அல்லது கிணத்தை மூடு அப்படின்னு வைக்கலாம். இல்லை தெரு சாக்கடை வீட்டு சாக்கடை வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு ஒரு ஆர்டரு, இந்த சாக்கடையை நீ நிறுத்தணும், தெருவில் நீ சாக்கடை விடக்கூடாது, ட்ரைனேஜை நீ தெருவில் விட்டுருக்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது he may be directed to abstain from certain act. சில செயல்களை செய்யாத என்று சொல்லலாம். தெருவில் சாக்கடையை விடக்கூடாது, ட்ரைனேஜ் தெருவுக்கு வரக்கூடாது, உன் வீட்டு அழுக்கு தண்ணியை நீயே வச்சுக்கோன்னு. ஒன்று அப்சைன் ஃப்ரம் டூயிங். அல்லது நீ பக்கத்தில் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்க, இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி இந்த ஊர்க்காரங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, அதனால் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த ஸ்மெல் வராத வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்சைன் ஃப்ரம் டூயிங். அல்லது டேக் செர்டைன் ஆர்டர் டு டூ சம்திங். உதாரணம் சொன்னால் அந்த கிணற்றை மூடணும், அல்லது வீட்டு முன்னால் குப்பைகள் நடந்து அதை அகற்றணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து அவருக்கு உத்தரவு போடுறதுக்கு உரிமை இருக்குது. அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, ஒன்று செய்ய சொல்லுதாரு அல்லது செய்யாமல் இருக்க சொல்லுதாரு. நோயிங் தட் சச் பர்சன் டிஸ்ஒபேஸ். அது தெரிஞ்சுக்கிட்டே அது செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்யாமல் உட்காந்துருக்கான். அப்போ பனிஷ்மெண்ட்டு. இந்த பனிஷ்மெண்ட்டு இங்கே 2 வகையாக இருக்குது. திஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் காசஸ் ஆர் டென்ஸ் டு காஸ் obstruction, annoyance, injury, risk of obstruction, annoyance, injury to any person. ஒரு தடை அல்லது தொந்தரவு அல்லது காயங்கள் ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படுத்துவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 month. 1 மாதம் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னா, tends to cause a danger to life, health, safety or to cause a riot or affray. இது அதை விட அடுத்த கொஞ்சம் அதிகமான அளவு. ஒருவனுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறது, அவனுடைய உடல் நலத்துக்கு அல்லது அவனுடைய பாதுகாப்புக்கு அல்லது ஒரு கலகமோ தெருச்சண்டைகளோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது, அதை பூட்டுக்கு ஆர்டர் கொடுக்காங்க. அப்சைன் ஃப்ரம் டூயிங், அவர் செய்யாமல் இருக்கார், அது காரணமாக ஹியூமன் லைஃபு ஆபத்தில் இருக்குது. அவருடைய உடல் நலங்கள் பாதிக்கப்படும், உயிருக்கு ஆபத்து இருக்குது. இல்லை வேற ஒன்று செய்யாமல் இருக்க சொல்லுதாரு, ஆனால் செய்தால் அதன் காரணம் கலகம் வரும், சண்டை வரும். ஒரு ப்ரொசஷன் போகுது, இந்த ப்ரொசஷன் இந்த தெரு வழியாக போகக்கூடாது, போனால் கலகம் வரும், சண்டை வரும், 2 இனத்தாருக்கிடையே அடிதடி வரும் அப்படின்னு லாஃபுல் அத்தாரிட்டி டோன்ட் டூ தட், அப்சைன் ஃப்ரம் டூயிங், நீ ஊர்வலம் போ, இந்த தெரு வழியாக போகாத அப்படின்னு ஆர்டர் போட்டு அதையும் தாண்டி போனால் அங்கே என்ன வருது, அங்கே ரயட் ஆர் அஃப்ரே அது வருது. அப்படி உள்ள சமயங்களில் 6 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு வித் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1000 rupees. அப்போ இந்த 2 விஷயங்களும் இங்கே வரலாம். 6 மாதம் அல்லது
நம்ம இப்போ பார்த்துருக்கிறது ஒரு உத்தரவு கொடுத்து உத்தரவுக்கு எதிராக போனால் என்னன்னு அந்த உத்தரவுக்கு எதிராக போனதை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இதில் எக்ஸ்பிளனேஷன்னு வந்துட்டு செக்ஷனில் இட் இஸ் நெசசரி த அஃபெண்டர் ஷுட் இன்டென்ட் டு ஹார்ம். அந்த ஒரு அடுத்தவனுக்கு இன்ஜுரி நடத்தணுங்கிறது ஒரு காரணம் இருந்தது அப்படின்னு நம்ம காட்டணும்னு இல்லை. It is sufficient that he knows the order which he disobeys. That disobedience produces or likely to produce harm. இவருக்கு அந்த காயம் ஏற்படுத்தணும்னு இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணாத. இந்த செக்ஷனில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது sufficiently that he knows that order he disobeys. இப்படி ஒரு உத்தரவு இருக்கு என்று அவருக்கு தெரியும். இந்த உத்தரவு காரணம் மற்றவர்களுக்கு தீங்கு விளையலாம் என்றும் தெரியும். இவரோட நாலேஜத்தை தான் இங்கே சொல்லலாம். ஹீ நோஸ் தட் there is an order. அவருக்கு இன்டென்ஷன் இருந்ததா அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லுவாங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும்போது ஒரு ரிலீஜியஸ் ப்ரொசஷன் ஒரு தெரு வழியே போனோம் அப்படிங்கிற. இதில் இன்னும் ஒரு கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் வர்சஸ் துக்லா TUGLA 1955 கேஸு. அங்கே இன்டென்ஷன் வேணும்னு இல்லை, நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லுது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா ஷுட் பி கம்யூனிகேட்டட் டு ஹிம். அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், உத்தரவு தெரியணும், தெரிஞ்சிருந்தால் தான் அவரை கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி அந்த உத்தரவு கொடுத்தவருக்கு லாஃபுல் அத்தாரிட்டி இருந்திருக்கணும். லாஃபுல் அத்தாரிட்டி இருந்து அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவர் அதை செய்யாமல் இருந்தால் தவறுன்னு சொல்லலாம், இல்லாமல் சொல்ல முடியாது அப்படின்னு. அடுத்து 189 threat of injury to a public servant. A person holds out any threat or injury to any public servant or to any person to whom he believes that public servant is interested. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை நம்ம பயங்காட்டுவோம், இல்லை அவர் யாரை பயங்காட்டினா இவர் பயப்படுவாரோ அங்கே பயங்காட்டணும். அவன் குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிட்டு பயங்காட்டுவான், குடும்பத்தில் அவங்க அம்மாவை பிடிச்சி வைக்கலாம், மனைவியை பிடிச்சி வைக்கலாம், யாரை பிடிச்சி வச்சா காரியம் நடக்குமோ அது செய்யலாம். அப்போ ரெண்டுமே வரும். எனி த்ரெட் ஆர் இன்ஜுரி டு எனி பர்சன் டு ஹூம் ஹீ பிலீவ்ஸ் தட் பர்சன் இஸ் இன்ட்ரெஸ்டட். இது எதுக்காக செய்தோம்? த பர்பஸ் இஸ் டு இன்டியூஸ் தட் பர்சன் டு டூ எனிதிங் ஆர் டு ஃபர்தர் ஆர் டிலே டு டூ எனிதிங் கனெக்டட் வித் எக்ஸசைஸ் ஆஃப் பப்ளிக் ஃபங்க்ஷன். அவருடைய செயல் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு, அவருடைய செயலில் யூ இன்டியூஸ் ஹிம் டு டூ தட் ஆக்ட், நீ இதை செய்ய அப்படின்னு. பட்டா அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு, 6 மாதம் ஆச்சு வரல, இவனை பிடிச்சி வச்சுட்டு நீ இப்போ செய்து கொடு அப்படின்னு த்ரெட் ஆஃப் இன்ஜுரி. நீங்கள் இது அவரோட ஆர்டரு, அவரோட வேலை தான் செய்யணும், ஆனால் எப்படி வாங்கிக்கிடுதாங்க? த்ரெட் ஆஃப் இன்ஜுரியில் வாங்கிக்கிடுவாங்க. அல்லது ஆர் டு ஃபர்தர் ஆர் டிலே டு டூ எனிதிங். இவன் இடத்து அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டரை நீங்கள் இப்போதைக்கு ஒன்றும் செய்யாதீங்க, அதை பேப்பரை கட்டி ஒரு ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லுது. கனெக்டட் வித் எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் பப்ளிக் ஃபங்க்ஷன். அப்போ அவருடைய வேலையை ஒன்று செய்ய வைக்கிறது, அல்லது செய்யாமல் இருக்க வைக்கிறது, அல்லது தாமதப்படுத்து. எப்படி செய்தாங்க? பை த்ரெட் ஆஃப் இன்ஜுரி, காயப்படுத்துவேன். ஒன்று பப்ளிக் சர்வெண்ட்டை காயப்படுத்தணும், அல்லது அவர் யார் அக்கறை உள்ளாங்களோ அவங்கள காயப்படுத்தணும்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை செய்தால் 2 வருஷம் தண்டனை வித் ஃபைன் ஆர் வித் போத், வித் ஃபைன் ஆர் ரெண்டும். 190 threat of injury to induce a person to refrain from applying for protection to public servant. A person holds out any threat of injury to any person for the purpose of inducing that person refrain or desist from making a legal application for protection against any injury. இவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கறத தடுக்குது. இவன்கிட்ட இருந்து பயந்துட்டு தான் அவன் போய் பாதுகாப்பு வேணும்னு கேட்கான்.
அதை தடுக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவனுக்கும் சண்டை. இவனை அடிச்சிருவான் கொன்னுருவான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா பக்கத்து வீட்டுக்காரன் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான் கொன்னுக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போகிறாங்க. இல்லை அது ரெண்டு அரசியல்வாதிகள், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம், ஒருத்தன் போய் கோர்ட்டில் போய் எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், அடுத்த பார்ட்டிக்காரங்க என்னை கொல்லுக்கு பார்க்காங்க அப்படின்னு எழுதலாம். எ பர்சன் ஹோல்ஸ் அவுட் எனி த்ரெட் ஆஃப் இன்ஜுரி, காயப்படுத்துவேன் எதுக்கு, நீ பாதுகாப்பு வேணும்னு சட்டப்படியான அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு, சட்டப்படி அதிகாரம் உள்ளவன்ட்டு இருக்கிறதுக்கு கேட்கத தடுக்குது. டு ரெஃப்ரைன் ஆர் டெசிஸ் ஃப்ரம் மேக்கிங் எ லீகல் அப்ளிகேஷன், சட்டப்படியான அப்ளிகேஷன் எதுக்காக, ஃபார் ப்ரொடெக்ஷன் அகென்ஸ்ட் இன்ஜுரி டு எனி பப்ளிக் சர்வன்ட் லீகலி எம்பவர்ட் as such to give such protection or to cause such protection to be given. அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு பவர் இருக்குது. இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸில் போய் எழுதி கொடுக்காங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு, அவர் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல நீ போய் கொடுத்தேன்னா அதை இல்லை நீ போகக்கூடாது, உன்னை நான் காயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது தண்டனைக்குரியது அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த தண்டனை 1 வருஷம், அது சாதாரண தண்டனையோ ரிகரஸ் இன்ஃபுல்மெண்ட்டோ அல்லது ஃபைனோ இருக்கலாம் அப்படின்னு. இதோட நம்ம சாப்டர் 10 முடிச்சுக்கிட்டு தான்.